வந்து நீதிமன்றத்தில் நம்ம வக்கீல் வாதாடினாங்க. சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கோம். அந்த 200 கோடி எப்படி ஊழல்? முதலமைச்சரை ஒட்டுக்கிட்டாரு, அந்த மண்டல குழு தலைவர் அவளை நீக்கிவிட்டார். அப்புறம் நீக்கிட்டு என்ன அர்த்தம்? நீங்க ஊழல் பண்ணீங்களே, யாருடைய படத்தில் ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களுடைய வழிபடத்தை கொள்ளடிக்கலாமா? வெக்கமான சூடு சொரணை இல்லை. இங்க கடை ஏழை விட்டுருக்கான், யார் வாங்கி கொடுத்தா? நாங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தோம். மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை செஞ்சிருக்கீங்களா? இங்க கூட அறிவியல் மோகன் சொன்னார், ஒரு கடையை வந்து கிட்டத்தட்ட நம்ம கடையை வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க? ஒரு கடையை வந்து 5000 ரூபாய்க்கு வாடகை விட்டுருக்கான். அட்வான்ஸு 3 லட்சம் ரூபா. ஏன் வெளியே எவ்வளோ விட்டுருக்கான்? கடை வாடகைக்கு உள் வாடகைக்கு 30,000 விட்டுருக்கான். அட்வான்ஸு 20 லட்சம் ரூபாய்க்கு விட்டுருக்கான். மக்கள், இந்த வியாபாரிகள் சிந்தித்து பார்க்கணும். ஆத்தூர் நகராட்சி மக்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வரிபணத்தை கொள்ளடிப்பதற்காக தான் நகரமன்றம் இருக்கிறதா? அந்த திமுகவில் இருக்க நகரமன்ற தலைவர்கள் தெரிய வேணாமா? அது யாருக்காக? வழி ஓரத்தில் இருக்க வியாபாரிகளுக்காக அந்த கடை கட்டப்பட்டது. நாங்களும் கடை கட்டி கொடுத்தோம். கருமந்துறையில் வணிக வளாகம் கட்டணும், கருமந்துறையில் கூட்டுறவுத்துறை கட்டணும். ஆட்சி மாற வேண்டாங்க, ஏதாவது தலையிட்டோமா? யார் வியாபாரிகளோ அவங்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். இங்க இருக்கின்ற ஆணையாளர் சொல்றாரு, எவன் போனாலும் எம்எல்ஏ கூட பல தரம் சொல்லிருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த நகராட்சியில சுமார் 150 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு.